தினமும் காலையில இந்த கஞ்சியை தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக குறையும்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறியவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இப்பப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கர் வச்சிருக்கோம். குக்கர் கடாய் வச்சிருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குருவோம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஒரு அரை டீஸ்பூனு உங்களுக்கு வெந்தயம் போட்டுக்குருவோம். வெந்தயம் வந்துப்பா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிக்கக்கூடியது வெந்தயம். வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும்ப்பா. கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிறணும். இப்பப்பா அம்மா ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டை கட் பண்ணி போட்டுக்கிறோம். பூண்டில் நிறைய மருத்துவ குணம் இருக்குப்பா. கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். பிபியை கண்ட்ரோல் பண்ணும். கெட்ட கொழுப்புகளை நம்மளுக்கு தேவையில்லாத கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா, அதை பூரா உங்களுக்கு கரைக்கக்கூடியது பூண்டு. அதனால பூண்டை நம்ம டெய்லி அன்றாட நம்ம சாப்பிட்டோம்னா உங்களுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா உடம்பும் நல்லா லேஸாக இருக்கும். உங்களுக்கு அடுப்பை ஸ்லோவில் வச்சுருவோம்ப்பா. வதக்கிக்கிடுவோம். சம்பா கோதுமை ரவா வாங்கியிருக்கேன். வெளியே தான் வாங்கியிருக்கோம். பலசர கடையில் தான் வாங்கியிருக்கோம். இப்போ இதில் நான் ஒரு 50 கிராம் சம்பா கோதுமை ரவா எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 50 கிராம் இருக்குப்பா. இப்போ இதை போட்டுக்குருவோம். இதையும் வறுத்துக்குருவோம். ஒரு சிலர் நினைப்பாங்க வெந்தயம் போட்டால் கசக்கும்னு. கசக்கவே கசக்காது. நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இப்படி வறுத்து போட்டோம்னா நல்ல ஒரு மனம் கொடுக்கும். வாசமாக இருக்கும். கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கோதுமை ரவையை வறுத்தாச்சு. கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கு. ரொம்ப வறுக்கக்கூடாது. நல்ல ஒரு மனம் வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். இப்பப்பா அம்மா இதில் தான் ஒரு 50 கிராம் கோதுமை ரவை எடுத்திருந்தேன். இதில் 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிருப்போம். இப்போ 3 கப்பு 4 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிருப்போம். தேவைப்பட்டால் நம்ம வெந்த பறக்கு கெட்டியாச்சுன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கிறோம். 5 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டு கையில் ஒரு விசிலும் ஸ்லோவில் 2 விசிலும் வச்சுக்கிறோம். கோதுமை ரவா கஞ்சி வேகிறதுக்குள்ள நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சுருக்குன்னு ஒரு புதினா துவையல் அரைச்சிருவோம். கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்குருவோம். துண்டா நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புளி போட்டுக்குருவோம்ப்பா. 2 பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். இது புதினா கொஞ்சம் புதினா போட்டுக்குருவோம். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்குருவோம். 2 பூண்டு போட்டுக்குருவோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் தண்ணி ஊற்றிக்குருவோம். இப்போ இதை உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். துவையல் சூப்பராக இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப காட்டமாக இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது கஞ்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போப்பா 1 விசில் ஹைலையும் 2 விசில் ஸ்லோவில் வச்சு நம்ம தம் ஆயிடுச்சு. இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்பப்பா நம்ம 5 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா கோதுமை ரவை நல்லா பூவாக வெந்து வளர்ந்துருச்சு. இப்போ இதை தண்ணி கரெக்டாக தான்ப்பா இருக்குது. நம்ம தேவைப்பட்டால் நம்ம சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடுதண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பட பூராத்தையும் நல்லா மசச்சு விட்டுருவோம். வெள்ளைப்பட பூராத்தையும் அம்மா எல்லாத்தையும் வெள்ளைப்பட ஃபுல்லாக எல்லாத்தையும் மசிச்சாச்சு. இப்படி கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம்னா நல்லா மசிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரேதாக கலந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணிக்கிடுவோம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு போட்டுக்கிடுவோம். இதை 1-2 நுணுக்கிக்கிடுவோம். இப்போ மிளகை நல்லா நுணுக்கிக்கிட்டோம். இதை கஞ்சியில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்த மிளகை இதில் போட்டுக்கிடுவோம்ப்பா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ தேங்காய் பூப்பா நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். தேங்காய் பூ போடனா தேங்காய் பூ போட்டுக்கலாம். இல்லாட்டா பால் எடுத்து ஊற்றினா பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பூ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்.
இப்போ வந்துப்பா நம்ம வந்து ஒரு சில கோதுமை ரவை வந்து ஓவராக காஞ்சிருக்கும், அதனால உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப இழுத்துக்கும். ஒரு சில கோதுமை வந்து புது கோதுமை ரவை இருந்துச்சுன்னா அது வந்து கம்மியாக தண்ணி இழுக்கும். அதனால இது வந்து பழைய கோதுமை ரவை. அதனால இப்போ நம்ம வச்சது வந்து 5 கப்பு வச்சுருந்தோம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த கப்பில் தான்ப்பா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு சுடுதண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம மொத்தம் வந்து 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம்ப்பா, கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து நான் அம்மா 5 கப்பு ஊற்றிருந்தேன், நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுப்பா, சுடு தண்ணி தான் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சுருக்கேன்ப்பா. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அப்படி பபிள்ஸில் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான்ப்பா, கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவை கஞ்சி ரொம்ப சிம்பிளாக நல்லா வாசமாக சாப்பிட்ற மாதிரி அம்மா உங்களுக்கு செஞ்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பவுலில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். நல்லா வாசமாக இருக்குப்பா. இப்போ நம்ம சட்னி கொஞ்சம் வச்சுக்கிடுவோம். கஞ்சி சாப்பிட்றமே இந்த புதினா துவையல் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லதுப்பா, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸு கோதுமை ரவா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு சீக்கிரமாகவும் உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும்ப்பா. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் எல்லாருமே, வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இது சாப்பிட்லாம்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.